முறுக்கு அவல் பொரி ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷப்தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா ஜிஞ்சர் ஹனி ஃபிஷ், அதாவது இஞ்சி தேனு இந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பண்ண போறோம். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பாருங்க. ரீஃபண்ட் ஆயில், வஞ்சரம் மீன், ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஸ்ப்ரிங் ஆனியன், முட்டை, சுகர், பூண்டு, தேன், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், வினிகர், அஜினோமோட்டோ. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த அடுப்பை பற்ற வச்சு நான் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா இந்த சின்ன கப் வச்சுருக்கேன். எக்கு சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ட்ராப் சோயா, வினிகர் 2 ட்ராப் போட்டிருக்கேன். கொஞ்சம் அஜினோமோட்டோ, இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் மாறும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த சோயா சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபிஷ் வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் வந்து ஆல்ரெடி நான் சீசன் பண்ணி வச்சுருக்கேன். சீசன்னா லெமன், உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த எக்கில் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டில் பிளேட்டில் வந்து இப்படி போட போகிறேன். இந்த ஃபிஷ் அழகாக நான் இப்படி எடுத்து இந்த ஃப்ளாரில் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா அழகாக டர்ன் பண்ணுங்கள். இந்த ஃப்ளார் வந்து நல்லா டஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு நான் இதில் நல்லா டஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பேன் மேலே வைக்கிறேன். இப்போது நான் இங்கே பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ரீஃபண்ட் ஆயில் இதில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து அழகாக அந்த ஃபிஷ் எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த ஃபிஷ்ஷு சைடில் அப்படி நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு இந்த சைடில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது இங்கே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாப் கார்லிக்கு. ஹனி ஜிஞ்சர் ஃபிஷ்னால இப்போது இந்த இஞ்சி வந்து ஸ்கின்னை பீல் பண்ணாமல் நான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் டோஸ்ட் பண்ணுங்க. நல்லா வதக்காத தான், அப்போ தான் அந்த இஞ்சி வந்து ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப காரமாக இருக்காது, அதனால லைட்டாக பச்சை மிளகாய் போட்டலாம். இதோட ஆனியன், கேப்சிகம் போட்டலாம். கொஞ்சம் சோயா, சோயா வந்து ஒரு 3 ட்ராப் போட்டிருக்கோம். பாருங்க, கெச்சப் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். வினிகர், அஜினோமோட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை முந்திரி பருப்பு கூட போடலாம் நீங்கள். அதாவது நல்லா அந்த இஞ்சி பூண்டு போடுற டைமில் வந்து நீங்கள் கேஷ்மெட்டும் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு இந்த சோயா சாஸ் போட்டு கேப்சிகம் எல்லாமே நல்லா வேகணும், நல்லா கொதி வரணும். கொதிக்கும் போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் வரும், பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வரும். அது எல்லாமே இந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ சைடில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து டர்ன் பண்ண போகிறேன். பாருங்கள், டர்ன் பண்ணனே அந்த கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. ஏன் இப்படி வருதுன்னா அந்த ஃப்ளாரில் வந்து நம்மகிட்ட நல்லா பெரட்டி எடுத்ததுனால வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்களா, இதுக்கு இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கையில் எடுத்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் போடும்போது வந்து ரொம்ப திக்காக போடாதீங்க. ஓரளவுக்கு தின்னாக கரைங்க. ஒரு கொதி பாயில் வரும்போது உங்களுக்கு தெரியும் கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக நம்ம கரைச்சிருக்கோமா இல்லையான்னு.
இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஹனி, சுகர், இஞ்சி சாஸில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். நீங்கள் அந்த இஞ்சி சாப்பிடும் போது அந்த காரம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே கிரில் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை இதில் இறக்கிடலாம். இப்போ அங்கே அண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அண்ணியை வந்து இதில் அப்படியே மேலே போடலாம். அண்ணி போட்ட உடனே நம்ம வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷை பொறுமையாக எடுங்க. ஏன் சொல்லுங்க கேட்டிங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணி சாஸில் போட்ட பிறகு ஃபிஷ் எடுக்கும்போது உடையும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. கொஞ்சம் கார்னிஷுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கோம். இதாங்க ஜிஞ்சர் ஹனி ஃபிஷ். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது கொதிக்க. இந்த ஃபிஷ் கறியை வந்து இது எதோட தொட்டு சாப்பிடலாம் கேட்டிங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது மாதிரி டிஷ்ஷோட வந்து நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாஸ் வந்து நான் டேஸ்ட் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் சாப்பிடும்போது அந்த ஜிஞ்சரோட ஸ்பைசி வந்து சூப்பராக வந்திருக்கு. அது சாப்பிட முடிஞ்ச பிறகு இனிப்பும் தெரியுது எனக்கு. முக்கியமாக சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட ஷார்ப்பாக அந்த ஸ்பைசி நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.